இடைவெளிக்கான காரணம்ன்றது மட்டும் ஒரு சொன்னீங்க என்றால் இதுல இந்த பிரேக் டவுன் மட்டும் ஒரு சொன்னா இந்த 157 மில்லியனும் எப்படி வந்தது எந்த பணம் தானே இது முழுவதும் இல்லாட்டி தனியாக டிவிஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டிசிவியில் 66 ப்ராஜெக்ட் 97,95,000 அது உங்களோட தான் உங்களுக்கு தனி உங்களோட அதில் கிட்டத்தட்ட 94,90,344 ரூபாய் தான் அதுக்குரிய செலவு எக்ஸ்பெண்டிச்சர் எல்லா ப்ராஜெக்டும் கம்ப்ளீட். அதே போல் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி 47 ப்ராஜெக்ட் அது கிட்டத்தட்ட 472 லட்சம் கிட்டத்தட்ட எஸ் அதிலும் கிட்டத்தட்ட 445 மில்லியன். அதே போல் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்பெஷலில் 134 கிட்டத்தட்ட 1009 லட்சம் 21,500 இந்த 134 ப்ராஜெக்டும் கம்ப்ளீட். ஒட்டுமொத்தமாக 140 ப்ராஜெக்ட் உங்களுக்கு கடந்த வருடம் அந்த 20 லட்சம் ரூபாய் அந்த 157க்கும் 155 கூட 20 அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்கள் என்றால் 15 கோடி ரூபாய்க்கு மேலதிகமான என்னுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து அதை முடிவுக்கு கொண்டு வந்த பிரதேச செயலாளருக்கும் ஏடிபிக்கும் மற்றது இந்த போரடிவு பட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்றால் சில பிரதேச செயலகங்களில் சாணக்கிய நிதி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 10 கோடி ரூபாய் காசு எல்லாம் திருப்பி அனுப்பினேன் காசு. ஆனால் இந்த போரடிவு பட்டு பிரதேச செயலகம் இதில் இருக்கிற அதிகாரிகள் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து 157 மில்லியன் 15 கோடின்றது ஒரு பெரிய தொகை. நான் நினைக்கிறேன் இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே 5 கோடி தான் டிசிபி வந்திருக்கு மாவட்டத்துக்கு. நாங்கள் 15 கோடி எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்க. அப்படி இல்லை, நாங்கள் தொடர்ந்து வேலை செய்யணும். எனக்கு அந்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிஎஸ்க்கும் ஏடிபிக்கும் மற்ற ஸ்டாஃப் எல்லாருக்கும்.